அந்த குழந்தைக்கு உயிர் வருகிறது. உயிர் வருகிறது. உயிர் வந்த சக்தி சேர்ந்த உடனே குழந்தை கைய கால எப்படி சத்தம் போடுது. அது மாதிரி குவா குவான்னு சத்தம் போட்டு அழுகுது. குழந்தை எப்படியா சத்தம் போடுது? சத்தம் போட்டு அழுகுது. இப்ப அம்மா வந்துருவா. ஒரு செவல போயிட்டு வருவா. குழந்தையானது கையை கால உதறி எப்படி குழந்தை சத்தம் எப்படி எப்படி என்று சொல்லு போதையா உதறி எல்லாம் போடுதையா போடும் சத்தம் போடு. குவா குவான்னு சத்தம் போட்டு அழுகுது. அந்த குரலோசை எழுப்பக்கூடிய நேரத்திலே அது சக்தி விட்ட பார்வதி குழந்தை வாரி கையில் எடுத்து முத்தமிட்டார். ஆமா சேர்த்து கையில் எடுத்து செல்ல முத்தம் கொடுத்தார். அந்த காலத்துல எந்த பிள்ளை பிறந்தாலும் நடக்கும் போது குவா குவான்னு சத்தம் போட்டு அழுது. சரி எப்போ அந்த காலத்துல 1901 வருஷத்துல இப்ப 2025 பிறக்கிற பிள்ளை எல்லாம் பிறக்கும் போதே ரூவா ரூவா ரூவான்னு சத்தம் போட்டு அழுகுது. அது எதுக்கு? அங்க நர்சம்மா புல்லு போட்டுருவாங்க. நரசம்மா புல்லு போடுறாங்க. மொத்த மக்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. மொத்த மக்களுக்கு ஆமா 1 மணி 10 நிமிஷம் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. 1,50,000 ரூபாய் கட்டிட்டு பிள்ளைய தூக்கிட்டு போ. வேண்டாம்னா பிள்ளைய போட்டுட்டு போ. பிள்ளைய போட்டு போடுமா? அதான் இப்ப பிள்ளை பிறக்க பிள்ளை பிறக்க பிள்ளை ரூபான்னு சத்தம் போடுது. ரூபான்னு சத்தம் போடுது. குழந்தை பிறகு பெற்ற சாப்பிட்டு 10 நிமிஷம் வண்டிக்கு நாயா திருத்துவா அலைவாங்க. அன்னைக்கு வளர்க்க வந்த தாடி அதோட போறது. இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே தாடி வளர்ந்தாங்க. அப்படி சொல்லுங்க. அது ஒரு பேசன் மாடல். மாடலா? பொண்ணு கொடுக்க மாட்டாங்க தாடி வளர்த்தா. தாடி வளர்த்தா தான் பொண்ணே கிடைக்கும். அப்படி வேற இருக்கா? மாப்பிள்ளை கூட தாடிதான். தாடிதான். சரி தாடியோட இருந்தா தான் தாலியை கட்டுவாங்க. அது அப்படிலாம் கிடையாது தெரியுமா? அப்ப வாழ்ந்தவன் ஐயா பிள்ளை அப்படியே கோவான்னு அழுதாரு. அப்படிலாம் கிடையாது. அந்த தாடிக்குள்ள ஒரு சோகம் இருக்கு. அதுக்குள்ள சோகம். அதனாலதான் தாடியோட இருக்காங்க. அவங்களோட இருக்கட்டும். நமக்கு அதுக்கு அப்படி சொல்லுங்க. ஆமா நமக்கு அது நமக்கு தேவையில்லை. அது ஆதி சக்தி வாரணியா விட்டவன் என்னம்மா குழந்தையை எடுத்து ஆண்டவர்கள் இடத்துல என்ன சொல்ற தெரியுமா? என்னம்மா சொல்லுகிறார்? அத்தானே பகவானே நமக்கு அழகான குழந்தை கிடைச்சிருக்கு. ஆண்டவர் உரிச்சு வச்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த பிள்ளை பகவான் மாதிரியே இருக்க. ஆண்டவர் சிவன மாதிரியே இருக்கு. வார்த்தை மாதிரி இருக்கு இருக்குல்ல இருக்கத்தன செய்ய பகவானே இந்த குழந்தைக்கு ஒரு பேர் விடுங்க சுவாமி. ஆமையே ஒருவருக்கான வேறு அழைக்க முடியும். ஆமா அப்படியா? அப்ப ஆண்டவன் சிவபெருமான் எப்படி பேர் விடுத்தார் தெரியுமா? எப்படி எப்படி அந்த மக்கள் பகவான் எப்படி பேர் விடுத்தார் தெரியுமா? அது மொண்டாமாக பிறந்ததாலே
என்னம்மா 3 பேர் எடுக்கிறார். ஏமா எல்லா பிள்ளைக்கும் ஒரு பேர் தான் கொடுப்பாங்க. ஆமா, அது என்ன பிள்ளைக்கு 3 பேர் கொடுத்தாங்க? ஏன் 3 பேர் கொடுத்தாரையானா? என்னம்மா ஏன்னா பிறக்கும் போது பிள்ளை எப்படி பிறக்கு? பிறக்கும் போது பிள்ளை முண்டமா பிறந்தது. முண்டமா பிறக்கு. ஆமா ஆமா. இரண்டாவது சுடர் ஒளியில கிடைச்ச பிள்ளை. ஓ, சுடர் ஒளிவுல கிடைச்ச பிள்ளை. ஆமா, மாயமா வந்த பிள்ளை. இது மாயமா கிடைச்ச பிள்ளை. அப்ப பிள்ளைக்கு 3 பேரு. என்ன பேரு? என்ன பேரு தெரியுமா? என்னம்மா? முண்டன் என்றும் ஒரு பெயர். முண்டன் என்று ஒரு பெயரு. ஆமா, சுடலை என்று ஒரு பெயர். சுடர் ஒளிவிலே பிறந்தனா சுடலை என்று ஒரு பெயரு. மாயமா பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலை என்று ஒரு பெயர். அப்படியே முக்கண்ணன் பகவான் 3 பேர் கொடுக்கும் போது பிள்ளைக்கு 3 பேர் கொடுத்தார். அங்கே மஞ்சள் சுத்தி பார்வதியாக விட்டவன் என் அம்மா பெற்றெடுத்த பாலகமாடி உடலை எப்படி வளர்க்க வேண்டும் என்று என் அம்மா அவ வாரி எடுத்து வர்ண லட்சம் முத்தமிட்டு ஏந்தி கையெழுத்து எழுதி எழுத்து முத்தமிட்டு தாய்தன் அவளால் அமுத ஊட்ட வேணும் அல்லவா? அல்லவா அல்லவா பிறந்த குழந்தைக்கு ஆமா பாலமிருதம் கொடுத்தோம் அல்லவா? ஐயா பிறந்த பிள்ளைக்கு பசிய மொத்தம் ஐயா போவாது. பிறந்த பிள்ளைக்கு பசிய மொத்தம் எங்களுக்கு காப்பி எடுத்தாங்க ஐயா. எந்த கோவாயிட்ட கேட்க காப்பி குடிக்க ஒரு வருஷம் பார்த்திருந்தோம். அதுக்காக தானே பல வருஷம் காத்திருந்தோம். அது நம்ம கோபாலு. அந்த பாப்பா எவ்வளவு அழகா பார்த்து பத்தில அது நம்ம ரசிகரு. தாத்தா என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. ஆமா அது பார்க்க அப்ப பிள்ளைக்கு 3 பேர் கொடுத்த. அவரு முக்கண்ணன் பகவான் எடுத்த நேரத்தில் என் அம்மா அந்த சக்தி பார்வதியா அமுது ஊட்டி தங்க மகனை அருமையாக வளர்க்கிறார். குழந்தையை அருமையோடு வளர்த்து வருகிறார். அந்த மாலைக்கு கைலங்கிரி பர்வதம் என்றது என்னம்மா அது எப்பேற்பட்ட கைலாசம்? எப்பேற்பட்ட கைலாசம்? ஏன்னா நம்மள மாதிரி உள்ளவங்க அங்க போக முடியாது. நம்மளாம் போக முடியாது. போயிட்டு நிச்சயம் வர முடியாது. அப்ப அங்க யார் இருக்காங்க? யாரெல்லாம் இருக்கிறார்? முனிவர்கள் இருக்கக்கூடிய கைலாசம். முனிவர்கள் வாழப்பட்ட இடம் தான் கைலாசம். ஆமா, அப்பேற்பட்ட கைலாசத்துக்கு சாதாரணமா போயிட்டு வர முடியுமா ஐயா? எனக்கு கைலாசம் போகணும் ரொம்ப நாளா ஆசை. ரொம்ப நாளா ஆசையா? ஆமா, அது கைலாசபுரத்துக்கு. அதத்தான் நான் சொன்னேன். அதுல 2 மாசம் இருக்கு. அது 2 மாதம் கழிச்சு அந்த அட்வான்ஸ் வாங்கி இருக்கு. கைலாசபுரத்துக்கு போக 2 மாசம் இருக்கு. அது திருநெல்வேலி பக்கத்துல. அதத்தான் சொல்றேன். இது வந்து எமயமலை பக்கத்துக்கு கைலாசம். இந்த கைலாசபுரத்துல இருந்து சரி புரட்டாசி மாசம் கிடைக்குதாங்க. அப்படியா? ஆமா, வரணும்னு இருந்தா நீங்க வரலாம். கட்டாயம் வந்துருவேன். ஆமா, சரி. நீங்க ஊரே சுத்தியில நாங்க எப்படி கூட்டு போக முடியும்? செய்ய அது வாயானி சுடவரீசனை மறுப்பு தொட்டில தாராட்டி சீராட்டி அவ தங்க மகனை எப்படி வந்து வருகிறார்கள்? அவன் வெற்றி பார்வையா பால சக்தி வனப்பா வரும்
சரி பாலகனை தாராட்டி சீராட்டி அழகாக தொட்டிலே தாளாட்டி சீராட்டி அங்க தங்க தொட்டில தாராட்டி வளர்த்துவாரு. தங்க தொட்டில இருந்து ஆடுதாருங்க ஐயா மாயாடி அப்ப மாயாட்டி சுடல. ஆமா ஆமா தங்க தொட்டில எல்லாரும் இருந்து ஆட முடியுமா? எல்லாரும் முடியாதுங்க. எனக்கெல்லாம் 2 மாத்தியமும் பேட்டியே பிறந்திருக்கா தொட்டில ஆடுதா எந்த தொட்டில்னு கேட்கணும். ரேஷன் கடை சேலை பக்தவரி மக்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. அருள்மிகு தொடரை மாடத்தி நேமத மாலை சாட்டக்கூடியவர்கள் உடனடியாக வந்து நேமத மாலையை செலுத்தும்படி உங்களை விழா கம்பியர் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். அது மங்கை சுத்தி வாரதிய என்னம்மா நமக்கு குழந்தை பிறந்து ரொம்ப நாள். ஆமா ரொம்ப நாள் ஆச்சு நமக்கு. நமக்கு பிள்ளை பிறந்து ஆமா ஆமா ரொம்ப நாள் ஆச்சு. எத்தனை நாள் ஆச்சு? 16 நாள் ஆச்சா? கரெக்டா எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 15 மணிக்கு 16 நாள் பிறந்திருக்கேன். யாருக்கு? ஐயா குழந்தை குடலை பிறந்து. அப்படியா? சரி நம்ம பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் ஆமா ஆண்டவன் முகத்தை நம்ம ஏறிட்டு பார்க்கல. பகவான் முகத்தை என்ன பார்க்கறிய மறந்து போனமே. மறந்து போனீங்களா? ஏன் அவரு இருக்காரு அது எப்படி கேட்கறீங்க? அவர் முகமே மறந்து போச்சு. அதாவது முகம் எதுக்கு மறந்தது? எதுக்காக மறந்தது? எதுக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா அதாவது பிள்ளை முகமும் அத்தா முகமும் ஒரு போல இருக்கு. ரெண்டும் ஒரே சைஸ்ல இருக்கு. ஒரே சைஸ்ல. அவரை பார்த்தாலும் ஒண்ணுதான் பிள்ளைய பார்த்தாலும் பிள்ளைய பார்த்தாலும் ஒண்ணுதான். பாத்தீங்களா? அதனால பிள்ளைய பார்த்த உடனே புருஷனை மறந்துட்டான். பகவானே மறந்துட்டா பார்வதி. ஆமா சரி அப்பெல்லாம் பார்த்தாள் பார்வதி. ஆஹா இன்னைக்கு அத்தாங்கிட்ட முகம் எடுத்து நம்ம பேசணும். எப்படி அத்தாங்கிட்ட எனக்கு முகம் எடுத்து பேசலாம்னு இருக்கேன். அவர் பாட்டு குடிக்காரு, அவர் பாட்டு டீ குடிக்காரு. அவர் வேலையை அவர் பார்த்துட்டோம். சரி பார்வதிக்கு ஒரு சின்ன ஆசை. இல்ல பிறந்ததுக்கப்புறம் அத்தா நமக்கு எதுவுமே ஒரு வார்த்தை சொல்லல, எதுவும் கேட்கவும் இல்ல. 90 நாள் ஆச்சா? ஆமா 14 நாளைக்கு அவர் 90 நாள் இல்ல, அவர் எண்ணிக்கிட்டே இருக்காரு. 3 மாசம் முடிஞ்சிருக்குமா? அப்படியா? ஆமா அதெல்லாம் கேட்க. சரி அப்ப என்ன இன்னைக்கு அத்தாங்கிட்ட ஒவ்வொருத்து பேசலாம்ல? அப்ப அத்தாங்கிட்ட சம்மதம் முதல்ல கேட்கணும். கண்டிப்பா ஆமா அத்தை சம்மதம் சொன்னதான் நம்ம ஒவ்வொருத்து பேச முடியும். நான் எப்ப கேட்பேன் எப்ப பேசலான்றீங்க? என்னது பார்வதி? அதானே கேட்கிறேன். ஆண்டவன் சிவனிடத்திலே வந்து ஆண்டவா பகவானே எனக்கு நம்ம செயல் பருத்தி சொக்கட்ட ஆடல இல்ல செயல் பருத்தி சொக்கட்ட ஆடுமா? 10 மணிக்கு தூங்க வைக்கணும். எந்த பிள்ளை தூங்க வைக்க சொல்லையா? அவர் தூங்க வைக்க முடியுமா? சரி பாட வேண்டும் என்று ஆண்டவன் சில நேரத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் எப்படி ஆண்டவன் சரி என்று சம்மதித்தார். சம்மதம் தெரிவித்தார். நீ எப்ப சொல்லுவோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி என்ன லேட்டான்னு சொல்லிட்டு இருக்க? லேட்டா சொல்லிட்டியம்மா? அப்படியே சரி ஆண்டவன் சரி என்று சம்மதித்த நேரத்தில் Thank you.
படுத்திருந்த சுடலத்தில் மனமாதுல நினைத்தாள் அன்னை வாழே கொடுத்தான் நிறையா மாதாவாரே கொடுத்தான் மணியூரலே நிறையா சுவாமி மாணிக்க தொட்டில படுத்திருக்காரு. ஆமா, எங்க மாணிக்க தொட்டிலே கைலாசத்திலே படுத்திருக்கிறார். எங்க பார்வதியும் பகவானும் சோழிப்பரத்தி சொக்கட்டாடுறாங்க. இரண்டு பேரும் சோழிப்பரத்தி சொக்கட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை சோழிப்பரத்தி சொக்கட்டம் ஆடக்கூடிய நேரத்துல என்னம்மா அப்பதான் மாயாண்டி நினைக்கிறார். என்னம்மா நினைக்கிறார்? தாய்தனவால் குடித்தமானால் தனக்கு வயது நிறையாது. மாதாப்பால் குடித்தமானால் மணிக்குடல் நிறையாது. அன்னைவால் குடித்தமானால் அடிக்குடல் கூட நிறையாது. அடிக்குடல் கூட நிறையாது. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்ய வேண்டும்? அங்க மையானவரே யார் இருக்கா தெரியுமா? யார் யார்? அம்மா தாயாவட்டே பேச்சியம்மா இருக்கிறா. இந்த இருக்காளே பேச்சியம்மா இருக்கா, மையானத்துல இருக்கா பேச்சியம்மா. ஆமா, எனக்கு நேராவதப்பா. என்ன உனக்கு எதுக்கு போன யாராவது? மணி என்ன ஆச்சு? யாருக்கு தெரியும் மணி என்னாச்சு? மணி அப்படி கேட்கிறா, பேச்சியம்மா கேட்கிறா. எனக்கு மையான நேராவது அப்படியா? பேச்சியம்மா அப்படியே வீர குறவு போடுதா, தலையை உழைச்சு விட்டா. ஆமா ஆமா. ஏ அப்பா ஆங்காரு ஓங்காரு ஆண்டவள் அப்பு தலையிலகி ஆரவார திருவக்காரி. அவ வேப்பலைக்கு சொந்தக்காரி. அவ வெள்ளி வரதக்காரி, வேப்பலைக்கு சொந்தக்காரி. இவ காட்டு பேச்சு வன பேச்சு தில்லை வன பேச்சு அம்மா. ஆமா, அவன் மையான வரையில இருந்து எதற்காக குலவசத்தம் தெரியுமா? எப்படி அம்மா போன அன்று சொன்ன சொல்லி பிரகாரம் படி மங்கை சக்தி பாரதி நம்மளை கைலாசத்துல பிறவி செய்து தனக்கு வேண்டான்னு சொல்லி அனுப்பி வச்சல. ஆமா, பாரு உனக்கு தோழிப்பெண் வேணும்னு கேட்டது நீதான். ஆமா சரி, தோழிப்பெண்ணால் அது இருந்து வரும்போது எனக்கு வேண்டான்னு அனுப்பி வச்சல. ஆமா, அப்போ அன்றைக்கு சொன்ன பேச்சு என்ன சொன்ன? கைலாசத்துல உனக்கு ஒரு மகன் பிறப்பா, ஒரு பிள்ளை கிடைப்பா. ஆமா சரி, அந்த பிள்ளை பெற்று எடுக்கிறது நீ. ஆமா, வளர்க்கிறது நான் தில்லைவனத்துல தில்லைவன பேச்சு. நான் தான் தில்லைவன பேச்சியம்மா அப்படின்னு சொன்ன. ஏ அப்பா அன்று சொன்ன சொல்படி சரி, கைலாசத்துல குழந்தை பிறந்தாச்சு. கல்யாணகரைக்கு அழைக்கிறார் பேச்சியம்மா. கைதட்டி தாயாரட்ட மகனேச்சி அம்மையோட போட்டு அடைக்கக்கூடிய நேரத்தில் ஆமாம்மா அந்த கைலாசில பிறந்த பெற்கக்கூடிய கடவுள் மகமாய் வேண்டி சொல்லல. ஆமா, அப்படி மாணிக்க தொட்டில விட்டு இறங்குறாரு. சரி, தொட்டில விட்டு இறங்கக்கூடிய பாலகனாய் இருந்தவரு என் அம்மா அவரு பணம் வேற வாழ்ந்து எப்படி வராது தெரியுமா? எப்படி அவரை கட்ட நல்ல
பெற்ற திருமகன் மாயாண்டு சுடல என்னம்மா அப்படியே கைலாசத்தை விட்டு ஆமா பேச்சம்மாளுக்கு குறி நேரத்தில என்னம்மா அந்த வேறவற்ற உடலை செய்வோம் ஆமா வல்லையும் நீல ஏப்பா வல்லத்தை கையில எடுத்தாரு ஆமா 7 மணி வல்லையா பொன்னந்தடி ஒரு கையில ஆனப்பந்த ஒரு கையில போனப்பந்த ஒரு கையில ஒரு கையில வெட்டருவா மறு கையில ஆமா ஆனப்பந்தன பெரிய பந்தம் சரி பூனப்பந்தன சின்ன பந்தம் அதாவது நம்ம சொல்றது ஆனப்பந்தம் ஆமா அதே இது என்னம்மா தெற்கு ஏரியாவுக்கு போகணும் எங்க களக்காடு ஏரியாவுக்கு போகணும் அங்க எப்படி இருக்கு பந்தம் அந்த பந்தம் ஒரு பந்தம் மட்டுமே இவ்வளவு வெளியில இருக்கும் அதான் கரெக்டா ஆனப்பந்தங்கிறது அதாவது ஒரு ஆணையோட கால் எப்படி இருக்குமோ அத மாதிரி பந்தம் இருக்கு ஆனப்பந்தம் அதுக்குதான் பேரு ஆனபந்தம் அப்ப இப்ப இங்க இருக்குது இப்ப பந்தம்லாம் காவாசி தான் இருக்கு என்ன செய்ய ஆமா அப்படி வந்தங்க எழுவடித்து அக்கறைகால விரைவுல வராரு அப்படி வாயாடு விரலேசன் வரக்கூடிய நேரத்தில் அந்த சலங்கை செத்தது காதலை வைத்த பார்த்து சன்னலை திறந்து பார்த்தா அதே சன்னல் கதவை திறந்து பார்த்தா ஆமா என்ன ஆச்சு என்னாச்சா சன்னலை திறந்த உடனே அந்த பந்த ஒளியில மாயாண்டு சுடல வரக்கூடிய அழகை பார்க்கணும் அப்படியே அப்பா அழகுன்னு அழகு அப்பேற்பட்ட அழகு ஏன்னா அந்த காலத்துல இப்படி லைட் கிடையாது பாத்தீங்களா லைட் கிடையாது கிடையாது சரி அப்போ அந்த வெளிச்சத்துல பார்க்கும் போது என்னம்மா முகம் மட்டும் அழகு பளிச்சுன்னு இருந்தது அப்படியே பிரகாசமா இருக்கேன் பிரகாசமா இருக்கக்கூடிய நேரத்துல கண்ணை ரெண்டே உருட்டி பார்த்திருக்காரு அப்பா மாயாண்டு சுடல கண்ணை ரெண்டே உருட்டி விரட்டி வேலையான வேலையம்மா
ஐயா
போடுவாள
Yeah.
காமராஜர் பிறந்த நாள். கல்விக்கு கண் கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் ஐயா பிறந்த நாள். அவர் பிறந்த நாள். ஆமா, அதாவது நாடார் என்று சொன்னாலே நாட்டுவாதி நாட்டார் பாதி. நாடார் பாதி. ஆமா, நமக்காக எத்தனையோ அணைக்கட்டி திறந்து தந்தவர். ஆமா, யாரு? ஐயா காமராஜர் ஐயா. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மக்கள் மனதிலே நீங்காத இடம் பெற்றவர் அல்லவா? அப்பேற்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் பாடல் ஒன்று உங்கள் மத்தியிலே பாட இருக்கின்றார். மலர்களின் காமராஜா மலர்களின் நடுவில் மக்களின் மத்தியிலே காமராஜா ரோஜா எத்தனையோ தலைவருண்டு எத்தனையோ தலைவருண்டு எவ்வளவோ பொருள் எதையோ எதையோ மலர்களின் மதுவினை மக்களின் மத்தியிலே காமராஜா மலர்களின் மதுவினை ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா. இந்தியா என்பது இந்திய மக்கள் எல்லாம் இந்திய மக்கள் பாவன சீதாரா ரகுபதி ராஜாரா சீத பாவன சீதாரா இந்தியா என்பது இந்திய மக்கள் எல்லாம் கண்ணும் கருத்துடனே காக்கும் கண்ணும் கருத்துடனே காணும் மனதுடனே தலைவர் காமராஜா மலர்களில் நடுவினை ஒரு ரோஜா மக்கள்
எல்லா நலமுடன் எல்லோர் இதயத்திலும் எல்லா நலமுடன் எல்லோர் இதயத்திலும் பல்லாண்டு வாழ வேண்டும் காமராஜா மலர்களின் நடுவில் ஒரு ரோஜா மக்களை மத்தியிலே காமராஜா மலர்களின் நடுவில் ஒரு ரோஜா மக்களை மத்தியிலே காமராஜா 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 கண்டிப்பா கை தட்டுங்க